கடலூரில் தேமுதிக மாநாடு நடைபெற இருக்கும் நிலையில் கூட்டணி தொடர்பான முக்கிய அறிவிப்பு இன்று வெளியாகுமா என்பது குறித்து செய்தியாளர் லிபிகா நேரலையில் இணைந்திருக்கிறார். லிபிகா, மாநாடுக்கான ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு முழுவீச்சில் நடந்திருக்கிறது? என்ன முக்கிய அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்பு இருக்கு? நந்தா, கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே இருக்கக்கூடிய பாசார் என்ற கிராமத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய மாநாடு தற்போது தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்தில் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இங்கு கட்சி கொடியை ஏற்ற இருக்கின்றார். மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.0 என்ற தலைப்பில் இந்த மாநாடு என்பது தற்போது தொடங்க இருக்கின்றது. பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் என்பது இந்த மாநாட்டில் இடம்பெற்று இருக்கின்றது. இதற்கான ஏற்பாடுகள் என்பது கடந்த 3 மாதங்களாக தொடர்ந்து தேமுதிகவினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் சார்பில் தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் தற்போது இன்னும் சற்று நேரத்தில் இந்த மாநாடு என்பது தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது. குறிப்பாக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இன்றைய தினம் நடைபெறக்கூடிய இந்த தேமுதிக மாநாட்டில் தேமுதிக 2026 சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி வைப்பது என்பது குறித்து தெரிவிப்பதாக ஏற்கனவே தெரிவித்திருந்தார். ஆனால் இந்த நிலையில் அவர் கூட்டணி குறித்து அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக என கருதப்படுகின்றது. அதேபோன்று 2026 சட்டமன்ற தேர்தலை முன்வைத்து இன்று நடைபெறக்கூடிய இந்த மாநாடு அரசியல் களத்தை பொறுத்தவரை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த மாநாடாக பார்க்கப்பட்டு வருகின்றது. குறிப்பாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்வைத்து தற்போது தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கின்றது. இந்த நிலையில் தேமுதிக சார்பில் அதிமுக மற்றும் திமுக 2 கட்சிகளுமே அந்த பேச்சுவார்த்தை என்பது தொடங்கி இருக்கின்றது. 2 கட்சிகள் சார்பாகவும் தேமுதிகவிடம் இந்த பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்கின்றார்கள். குறிப்பாக தேமுதிக சார்பில் பாமகவுக்கு எத்தனை சீட், பாமகவை சேர்ந்த அன்புமணி அவர்களுக்கு எத்தனை சீட் ஒதுக்குகிறார்களோ அதே சீட்டு எண்ணிக்கை தேமுதிகவிற்கும் வழங்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தேமுதிகவிற்கு இருக்கிறது. குறிப்பாக கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பாமகவினுடைய அன்புமணி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியிடம் அதிமுக சம்பந்தமாக அந்த கூட்டணி என்பது தொடர்ந்து பேசப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக பாமகவிற்கு அதிமுகவில் 18 சீட்டு மற்றும் ஒரு ராஜ்யசபா சீட்டு என்பது வழங்கப்பட இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தேமுதிகவும் அதே போன்று 18+1 ராஜ்யசபா சீட்டு என எதிர்பார்க்கப்பட்டு வருகின்றது. தொடர்ச்சியாக தற்போது தேமுதிகவினுடைய ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது பாமகவிற்கு ஒதுக்கப்பட்ட எண்ணிக்கையை தேமுதிகவிற்கும் ஒதுக்கப்பட வேண்டும் அப்படிங்கறதா இவர்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கின்றது. தற்போது நடைபெறக்கூடிய இந்த மாநாடு அப்படிங்கிறது 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு சூடுபிடிக்கும் களமாகவே எதிர்பார்க்கப்பட்டு வருகின்றது. மறைந்த கட்சியினுடைய தலைவர் விஜயகாந்தினுடைய மறைவிற்கு பிறகு நடைபெறக்கூடிய முதல் மாநாடாகவும் பார்க்கப்பட்டு வருகிறது. இதற்கான ஏற்பாடுகள் மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெற்று முடிந்த நிலையில் தொடர்ச்சியாக இன்று சரியாக 2:45 மணிக்கு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கழக கொடியை இங்கே ஏற்றுகிறார். தொடர்ந்து பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் என்பது நடத்த இருக்கின்றது. தொடர்ச்சியாக இன்று மாலை 7:15 மணி அளவில் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தொண்டர்கள் மத்தியில் உரையாற்ற இருக்கின்றார். இருப்பினும் இன்றைய தினம் தேமுதிகவினுடைய கூட்டணி குறித்தான அறிவிப்பு வருவதற்கு வாய்ப்பு மிக குறைவாக என கருதப்படுகிறது. நந்தா, நன்றி லிபிகா, விரிவான விவரங்களுக்கு.